அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா February 12 தை பௌர்ணமி. மிகவும் அற்புதமான பலனை தரக்கூடிய அற்புதமான பௌர்ணமின்னு கூட சொல்லலாம். இந்த நாளில் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை மனசுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருங்க. கண்டிப்பாக என்ன நினைத்து இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த ஒரு விஷயம் 5 நிமிடத்தில் நடக்கும். சின்ன சின்ன பிரார்த்தனைகள், சின்ன சின்ன விருப்பங்கள் உடனே நடக்கும். பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்கும். அதற்கான டைம் எடுத்துக்கும். ஆனால் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி யாருமே வெறுங்கையால் போனதா சரித்திரமே கிடையாது. லட்சம் பேருடைய விருப்பத்தை நிறைவேற்றி தந்த அற்புதமான வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலராக நாளைக்கு இந்த வார்த்தையை சொல்கிறது தான் கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. அது என்ன வார்த்தை, அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது நாளைக்கு பார்த்திங்கன்னா தை பௌர்ணமி. பொதுவாகவே பௌர்ணமியில் இந்த பிரபஞ்சத்தோட சக்திகள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நல்ல நல்ல சக்திகளின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த பௌர்ணமி சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமாக இருந்தாலும் உடனடியான பலனை தரக்கூடியது, உடனடியாக பலிக்கக்கூடியது. அதனால தான் பௌர்ணமி, அமாவாசை, பஞ்சமி இது போல தினங்களில் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வதற்காக இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த ஒரு வார்த்தையை இன்றைய நாளில் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்குரியது. இந்த சந்திரனை தன்னுடைய தலையில வைத்து கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமானுக்குரிய அற்புதமான நாள். பௌர்ணமி அப்படின்னாலே சிவபெருமானுக்குரிய நாளாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த பிரபஞ்சமே சிவபெருமான் தான். அவர் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது. அந்த அளவுக்கு சிவபெருமானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நாளில் தான் இந்த ஒரு வார்த்தையை கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். அதாவது உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் சரி, எதற்கு வேண்டும் என்றாலும் நீங்கள் சொல்லலாம். நல்ல வேலை வேண்டும், நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தில் நல்ல வேலை வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும், திருமணமாகணும், நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதில் செலக்ட் ஆகணும், இப்போ குழந்தைகள் எல்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்க, அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், செம்டம் எடுக்கணும் அப்படின்னாலும் சொல்லலாம். பதவி உயர்வு, வருமானம் அதிகரிக்கணும், பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேண்டும், வீடு நிலம் வாங்கணும், இது போல் எதற்கு வேண்டும் என்றாலும் சொல்லலாம். கணவன் மனைவி ஒற்றுமை, உடலில் இருக்கிற நோய்கள் முழுவதும் தீரணும், இது போல் உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை நீங்கள் மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு வார்த்தையை இன்று இரவிலிருந்து கூட நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ இதற்காக நீங்கள் டைம்லாம் ஒதுக்க வேண்டாம். மனசில் மட்டும் நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. இது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுடைய மிகவும் சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம். இந்த பீஜ மந்திரம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேருடைய விருப்பத்தை நிறைவேற்றியிருக்கு. அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுவதும் தீர்த்திருக்குது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வார்த்தை இது. நீங்கள் பூஜை ரூமுக்கு போய் தான் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எந்த இடத்துல இருக்கீங்களோ நாளைய தினத்தில் சரி, இன்று இரவிலிருந்து நீங்கள் தொடங்கலாம். எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் தாராளமாக சொல்லலாம். நீங்கள் சமைக்கும் போதும், உட்கார்ந்துருக்கும் போதும், நிற்கும் போதும், நடக்கும் போதும், நாளைய தினத்தை ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வேஸ்ட் ஆக்காமல் உங்களுடைய விருப்பத்தை மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். அது என்ன அந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹ்ராம் 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 அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த விருப்பத்தை மனசில் நினச்சிட்டு சிவபெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு என்னுடைய இந்த ஒரு விருப்பத்தை, என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நாளைக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். கணக்கெல்லாம் கிடையாதுங்க. காலையில் சொல்லணுமா மாலையில் சொல்லணுமா அப்படின்னு கிடையாது. எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். சின்ன சின்ன வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றி தரும் கொஞ்சம் பெரிய பிரார்த்தனையாக இருந்தாலும் அதுவும் நிச்சயமாக நிறைவேறும். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை சிவபெருமான் நிறைவேற்றியே தீர்வார். அதுவும் பர்டிகுலராக நாளைய தினம், அதாவது தை பௌர்ணமி என்று இதை மறக்காமல் சொல்லி பாருங்கள்.
அதே போல் பார்த்திங்கன்னா இது யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். அதே போல் மாதவிடாய் காலத்தில் தாராளமாக பூஜை ரூமுக்கு போகாமல் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து சொல்லலாம். அதே போல் நான்வெஜ் சப்போஸ் சாப்பிட்ருந்தீங்கன்னா குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. வேறு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். முழுக்க 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 நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லணும். சிரத்தையோட, பக்தியோட, உங்கள் மேலேயும் உங்களுடைய குலதெய்வத்தின் மேலேயும் சிவபெருமான் மேலேயும் நம்பிக்கை வச்சு சொல்லும்போது 100% உங்களுடைய பிரார்த்தனையை சிவபெருமான் நிறைவேற்றி தருவாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மந்திர வார்த்தைன்னு கூட சொல்லலாம். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டதே அது கொடுத்தே தீரும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே இனி நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.